Shin Shao Takha Moi Nikoi Shao Mung Kak Pantha Ten Vikan Polyamarathine. Welcome my Vietnamese friends. In this video, I'll be sharing the vibrant stories of Vietnamese Tet Festival and exploring the rich cultural history of this incredible nation. I'm presenting this video in Tamil for my primary channel audience. However, I hope you can enable closed captions to follow along with the insights I'm sharing. Please excuse any minor factual or pronunciation errors I may have made. My goal is to celebrate your heritage with the utmost respect. I would love to hear your thoughts and stories in the comment section below. வணக்கம் புளியமரத்தினை நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது நமது வியட்நாம் நண்பர்களின் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வை. இது டெட் என்று அழைக்கப்படுகிறது. இது ஷார்லட் நகரில் ஒரு விழா அரங்கத்தில் நடைபெற்றது. டெட் 2026. இது புத்தாண்டு மற்றும் வசந்த காலத்தின் தொடக்கமாக வியட்நாமியர்கள் கொண்டாடுகிறார்கள். இது நாம் கொண்டாடும் பொங்கல் பண்டிகையைப் போலவே இவர்களும் தங்கள் ஊர்களுக்கு சென்று அங்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் இணைந்து இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. நம்ம பொங்கல் செய்கிற மாதிரி இவங்க இலைகளில் சுருட்டப்பட்ட அரிசி பணியாரம் சுவையாக இருக்கும். அதுதான் அவர்களுடைய இந்த விழாவின் சிறப்பான உணவு. இன்னொன்று தெரியுமா, நான் ஏன் சிவப்பு கலர் ஆடை அணிந்திருக்கிறேன்னு? இந்த புத்தாண்டில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் அவர்கள் அதிர்ஷ்ட நிறமாக நினைக்கிறாங்க. அதனால தான் அவர்கள் பண்டிகையை கொண்டாடும் நாம் சிவப்பு நிற ஆடை அணிந்திருக்கோம். இப்போ நம்ம வியட்நாமோட ஹிஸ்டரியை பார்ப்போம். சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹூங் அரசர்கள் டைமில் இருந்து ஆரம்பிக்குது. பிறகு கிமு 111 முதல் 1000 ஆண்டுகள் சீனாவின் ஆதிக்கத்தின் கீழ் இந்த நாடு இருந்திருக்கிறது. வியட்நாமியர்கள் கன்ஃபியூசியம் என்ற வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றனர். இவர்களின் எழுத்து மற்றும் நிர்வாக முறை சீனாவிலிருந்து பரவியது. சீனாவை எதிர்த்து இவங்க போராடி விடுதலை அடைஞ்சிருக்காங்க. திரங் சகோதரிகள் இந்த போராட்டத்தில் முக்கியமான பங்கு வகிச்சிருக்காங்க. கிபி 939 நகோ குயேன் அப்படிங்கிறவர் சீனர்களை தோக்கடித்து நிரந்தர நாட்டை உருவாக்கியிருக்கார். அப்பொழுது அந்த நாட்டின் பெயர் தாய் வியட். லீ, திரான், லே ஆகிய வம்சங்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்காங்க. 13ஆம் நூற்றாண்டில் உலகையே அச்சுறுத்திய மங்கோலியர்களையும் வியட்நாமியர்கள் வெற்றிகரமாக தோற்கடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இந்த நாட்டில் பௌத்தம் மற்றும் இலக்கியம் பெரும் வளர்ச்சி பெற்றது. இந்த நாட்டின் முக்கியமான காலகட்டம்ங்கிறது 2ஆம் உலகப்போர். 2ஆம் உலகப்போரும் போது வியட்நாம் ஜப்பானின் ஆதிக்கத்தில் இருந்துச்சு. 1945 ஜப்பான் தோல்வி அடைந்த பிறகு வியட்நாமில் ஒரு அதிகார இடைவெளி ஏற்பட்டது. அப்போது ஹோசி மின் அப்படிங்கிற ஒரு தலைமையிலான கம்யூனிச படைகள் வட வியட்நாமை கைப்பற்றி சுதந்திரத்தை அறிவித்தாங்க. யார் இந்த ஹோசிமின்? இவர் அங்கிள் ஹோ என்று அழைக்கப்படும் ஹோசிமின். இவர்தான் அந்த நாட்டின் தந்தை. நம் இந்தியாவின் தந்தை காந்தியடிகள் என்று சொல்வதைப் போல இவர் வியட்நாமின் தந்தை. இவர் நவீன வியட்நாமின் சிற்பியும் கூட ஆவார். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து உலகின் மிகப்பெரிய வல்லரசுகளை எதிர்த்து நின்ற ஒரு மாபெரும் தலைவர் அவர். இவரோட வரலாறு பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 1890 மத்திய வியட்நாமில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார். இவரோட உண்மையான பேர் நகுயேன் சிங்கும். பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்தின் கீழ் தன்னோட நாடு அடிமைப்பட்டு கிடப்பதை கண்டு அவர் வேதனை உற்றார்.
அதனால் அவர் என்ன பண்ணார்னா, மற்ற நாடுகளில் வெளியில் உலகத்தில் எப்படி நிலைமை இருக்குது, உலக நாடுகளின் நிலை எப்படி இருக்குன்னு அறிய 1911 ஒரு ஃப்ரெஞ்சு கப்பலில் சமையல் உதவியாளராக பணியில் சேர்றார். அப்படியே அவர் ஃப்ரான்ஸில் போய் கொஞ்ச நாள் தங்கியிருக்கார். அப்போ அங்கே கம்யூனிச கொள்கைகளால் அவர் ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்கார். 1920 பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவியவர்களில் இவரும் ஒருவர். தனது வாழ்நாளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பெயர்களை இவர் பயன்படுத்தியிருக்கிறார். கடைசியாக அவர் வச்சுக்கிட்ட பேர் ஹோசிமின். அதனோட பொருள் ஒளி தருப்பவர். இதை தான் அவர் 1940களிலிருந்து நிலையாக பயன்படுத்தியிருக்கார். 1941 வியட்நாம் திரும்பிய அவர் பிரெஞ்சு மற்றும் ஜப்பானிய ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்டார். அப்போது வியட்மின் என்ற ஒரு புரட்சிகர அமைப்பை தொடங்கினார். 1945 ஜப்பான் சரணடைந்த பிறகு ஹனோயில் உள்ள பாத்தின் சதுக்கத்தில் வியட்நாம் சுதந்திரமடைந்துவிட்டது என்று அறிவித்தார். மீண்டும் பிரான்ஸ் இந்த இடைவெளியில் வியட்நாமை பிடிக்க முயற்சி பண்ணுது. அப்போது 1954 டியன் ஃபியன் ஃபு போரில் பிரான்ஸையும் இவங்க தோற்கடிக்கிறாங்க. அதனால் போரை முடிக்க சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் ஒரு மாநாடு நடைபெற்று அங்கே ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு. அதன்படி வியட்நாம் தற்காலிகமாக 17வது அட்சரேகையில் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுச்சு. அதில் ஒன்று வடக்கு வியட்நாம், இன்னொன்று தெற்கு வியட்நாம். வடக்கு வியட்நாமுக்கு அதிபராக ஹோசிமின் இருந்தார். தெற்கு வியட்நாமை பாவோ டாய் மற்றும் நூ தின் தியேம் தலைமையிலான கம்யூனிச எதிர்ப்பு அரசு இருந்துச்சு. ஜெனீவா ஒப்பந்தப்படி 1956 நாடு முழுவதும் பொது தேர்தல் நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான் உடன்பாடு. ஆனால் தெற்கு வியட்நாம் அரசு அமெரிக்காவின் ஆதரவுடன் செயல்பட்ட அந்த அரசு தேர்தலை நடத்த மறுத்துட்டாங்க. எங்கே தேர்தல் நடந்தால் கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற்று விடுவார்களோ என்று அவர்கள் பயந்தாங்க. அதனால் அவங்க தெற்கு வியட்நாமில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி ஆதரவை கொடுத்து ஹோசிமினுக்கு எதிராக அவர்களை போர் செய்ய வச்சிருது. அந்த போர் தான் வியட்நாம் போர். ஏன் இப்படி அமெரிக்கா செஞ்சது அப்படின்னா, ஒரு நாடு முழுசாக கம்யூனிச நாடாக மாறிடுச்சுன்னா அதை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் கம்யூனிச நாடாக மாறிடும். அது தன்னுடைய முதலாளித்துவத்திற்கு சவாலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அமெரிக்கா இது போன்ற செயல்களை இங்கே மட்டும் இல்லை பல இடங்களில் செஞ்சுருக்காங்க. இந்த போரில் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் நடந்துச்சு. இதில் அமெரிக்கா நேரடியாகவும் பங்கு பெற்றுச்சு. ஆனால் அந்த போரில் அமெரிக்கா தோல்வி அடைஞ்சிச்சு. இந்த போரின் போது வடக்கிலிருந்து தெற்கிற்கு ஆட்களையும் இராணுவ வீரர்களையும் பொருட்களையும் எடுத்து செல்வதற்கு ஒரு ரகசியமான சுரங்கப்பாதையை உருவாக்கினாங்க. அதுக்கு பேர் ஹோசிமின் பாதை என்று அழைக்கப்படுகிறது. அமெரிக்காவின் லேட்டஸ்டான போர் விமானங்கள் இந்த பாதையை அவங்களால அழிக்கவே முடியல. இந்த சுரங்கப்பாதையை அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானங்களினால் கூட இந்த சுரங்கப்பாதையை அவர்களால் அழிக்க முடியவில்லை. இது கூட வியட்நாமின் ஹோசிமின் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. துரதிருஷ்டவசமாக அவர் நாடு இணைவதை பார்க்கறதுக்கு முன்னாடியே 1969 காலமானார். 1975 போர் முடிஞ்சு வடக்கும் தெற்கும் இணைஞ்சது. அதன் பிறகு தெற்கில் சைகோன் அப்படிங்கிற ஒரு நகரத்தின் பெயரை ஹோசிமின் நகரம் என்று
பெயர் மாற்றி ஹோசிமினுக்கு ஒரு மரியாதை செலுத்தினாங்க. ஒரு நாட்டின் அதிபராக இருந்தபோதும் அவர் மிக எளிமையான ஆடை, ரப்பர் செருப்புகளை தான் அணிஞ்சிருந்தார். இவருக்கு வியட்நாம் மொழி தவிர ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ், ரஷ்யன், சைனீஸ் மற்றும் இத்தாலிய மொழிகளை சரளமாக பேசக்கூடிய திறன் கொண்டவர். இன்று கூட வியட்நாமின் அனைத்து ரூபாய் நோட்டுகளிலும், அதாவது கரன்சி நோட்டுகளிலும் இவருடைய படம் பொறிக்கப்பட்டுள்ளது. இவர் ஒரு அரசியல் தலைவர் மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக வழிகாட்டியாகவும் அந்த நாட்டு மக்களால் மதிக்கப்படுகிறார். போரில் வெற்றி பெற்ற பிறகு வடக்கும் கிழக்கும் இணைந்த பிறகு நாடு ஒன்றாகிவிட்டது. அதற்கப்புறம் அந்த 17வது அட்சரேகை பகுதியில் உருவாக்கப்பட்ட இராணுவமற்ற மண்டலம், அதாவது டீமிலிட்டரைஸ்டு ஜோன், இன்றும் சுற்றுலா தலமாக இருக்குது. அதை மக்கள் சென்று போரின் வடுக்களை பார்க்கலாம். வியட்நாமோட மொழி வியட்நாம் தான். இது ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது. எழுத்து முறை தொடக்கத்தில் சீன எழுத்து முறையை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. 17ஆம் நூற்றாண்டில் ஃப்ரெஞ்சு மற்றும் போர்ச்சுகீசிய பாதிரியார்கள் வந்தாங்க இல்லையா, அவங்களால லத்தீன் எழுத்து முறை கொண்டு வரப்பட்டுச்சு. அதுதான் ரொம்ப நாளாக புழக்கத்தில் இருக்குது. இவங்களோட மொழி ஒரு டோனல் மொழி, அதாவது ஒரே வார்த்தையை வெவ்வேறு தொனியில் உச்சரிக்கும் போது அதனோட பொருள் மாறும். இதில் மொத்தம் 6 வெவ்வேறு டோன்கள் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சீன மொழியின் தாக்கம் அதிகமாக இருப்பதனால பல சொற்கள் சீன மூலத்தை கொண்டவை. மேலும் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் காஃபி, கேக் போன்ற பல பிரெஞ்சு சொற்களும் இந்த மொழியில் கலந்தது. இவர்களுடைய நாகரிகம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நெல் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. வியட்நாமியர்கள் நம்மை போலவே, தமிழர்களைப் போலவே குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பெரியவர்களுக்கு மரியாதை அளிப்பது இவர்களுடைய முதன்மையான அறமாகும். அதாவது ஃபிலியல் பிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான வீடுகளில் மூதாதையர்களுக்காக ஒரு சிறிய பீடம், ஆல்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கு அவர்களுக்கு உணவும் ஊதுபத்தியும் வைத்து வழிபாடு செய்வாங்க. இவர்களுடைய ஆடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவோ டாய். இது தேசிய ஆடையாக சொல்கிறாங்க. இது நீண்ட பட்டு சட்டையும் கீழே அணிய தளர்வான கால் சட்டையும் கொண்ட ஒரு அழகான உடை. இது அவர்களின் கண்ணியத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிறது. இவர்களுடைய உணவுன்னு பார்த்திங்கன்னா மிகவும் அருமையானது, ஆரோக்கியமான உணவு. புளிப்பு, கசப்பு, காரம், இனிப்பு, உவர்ப்பு இதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக உணவில் கலந்திருக்க வேண்டும். இவர்கள் மீன் சாறு சமையலில் பிரிக்கவே முடியாது. இவர்களுடைய கலை மற்றும் திருவிழாக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீர் பொம்மலாட்டம், அதாவது வாட்டர் பப்பெட்ரி. இது வியட்நாமின் தனித்துவமான கலைன்னு சொல்கிறாங்க. இது 11ஆம் நூற்றாண்டில் நெல் வயல்கள் வெள்ளத்தில் மூழ்கிய போது இந்த விவசாயிகள்னால இது உருவாக்கப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் இந்த டெட் ஃபெஸ்டிவல், இது வியட்நாமின் புத்தாண்டு மற்றும் வசந்த காலத்தை வரவேற்கும் ஒரு பெரிய பண்டிகை. இந்த பண்டிகையில் எல்லோரும் ஒன்று கூடி, அதாவது வெவ்வேறு இடங்களில் பிள்ளைகள் பெற்றோர்கள் தனித்தனியாக இருந்திருந்தாலும் இந்த பண்டிகை அன்னைக்கு அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுறாங்க. அந்த பண்டிகையை தான் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் பார்க்க போகிறீங்க. சரி, அமெரிக்காவிற்கு வியட்நாமியர்கள் எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாமா? அவர்கள் 3 அலைகள், அதாவது வேவ்ஸில் வராங்க. முதல் வேவ் 1975. இது வியட்நாம் போர் முடிவடைந்த பிறகு கம்யூனிச படைகள் தெற்கு வியட்நாமை கைப்பற்றிட்டாங்க இல்லையா? அப்போது தெற்கு வியட்நாமில் இருந்த இராணுவ அதிகாரிகள், வீரர்கள் அமெரிக்க அரசாங்கத்துடன் நெருக்கமாக பணியாற்றி
கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து போரிட்டாங்க. ஸோ அப்போது தெற்கு கம்யூனிஸ்டுகள் கையில் போனதுக்கு பிறகு இவர்களுக்கு நெருக்கடி வந்துச்சு. அதனால் இவங்க விமானங்கள் மற்றும் கப்பல்கள் மூலமாக 1,25,000 பேர் அமெரிக்கா இவர்களை வியட்நாமில் இருந்து அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு. ரெண்டாவது அலை அப்படின்னா அது 1978 1980 கம்யூனிச அரசின் கடுமையான கட்டுப்பாடுகள், பொருளாதார நெருக்கடி மற்றும் சீனாவுடனான போர் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறினார்கள். இவர்கள் சிறிய பாதுகாப்பற்ற மீன்பிடி படகுகளில் கடலில் தஞ்சம் புகுந்தனர். இந்த பயணத்தின் போது பசி, தாகம், கடல் கொள்ளையர்களின் தாக்குதல் மற்றும் புயல் காரணமாக பல்லாயிரக்கணக்கானோர் கடல்லையே உயிரிழந்தாங்க. உயிர் பிழைத்தவர்கள் மலேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் உள்ள அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டாங்க. பின்னர் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். கடைசி அல்லது மூன்றாவது அலை 1980 1990 நடந்துச்சு. இந்த காலகட்டத்தில் சட்டப்பூர்வமான திட்டங்கள் மூலமாக மக்கள் அமெரிக்காவுக்கு வர தொடங்கினாங்க. மனிதாபிமான திட்டங்கள் வழியாக, அதாவது ஆர்டர்லி டிபார்ச்சர் ப்ரோக்ராம் மூலமாக மக்கள் பாதுகாப்பாக வியட்நாமிலிருந்து வெளியேற அனுமதிக்கப்பட்டனர். அடுத்தது அமெரிக்காவின் வாரிசுகள். அமெரிக்க வீரர்களுக்கும் வியட்நாமிய பெண்களுக்கும் பிறந்த குழந்தைகள் மற்றும் போர்க்கைதிகளாக இருந்தவர்கள் இந்த அலையில் அமெரிக்காவுக்கு வந்தாங்க. வியட்நாமில் இருந்து அமெரிக்காவிற்கு வந்த வியட்நாமியர்களின் வாழ்க்கையை பற்றி பார்ப்போம். இப்போ வரைக்கும் சுமார் 21 லட்சம் வியட்நாமியர்கள் இங்கே வாழ்கிறாங்க. இவங்க அதிகமாக குடியேறிய இடங்கள் அமெரிக்காவில்னு பார்த்தா கலிஃபோர்னியா, குறிப்பாக ஆரஞ்சு கவுண்டி, அப்புறம் டெக்சஸ் மற்றும் லூசியானா போன்ற மாநிலங்களில் இவர்கள் அதிகமாக வசிக்கிறார்கள். இவர்கள் தொழில் தொடக்கத்தில் மீன்பிடித்தல் மற்றும் விவசாயத்தில் இருந்தாங்க. அப்புறம் பிறகு டெக்னாலஜி, மருத்துவம் மற்றும் நெயில் சலூன்ஸ் போன்ற துறைகளில் இவங்க முத்திரை பதித்துள்ளனர்கள். இவர்கள் ஃபோ மற்றும் ஃபான் மீ போன்ற வியட்நாமிய உணவுகள் இன்னும் அமெரிக்காவில் மூலை முடுக்கெங்கும் பிரபலமாக உள்ளது. இந்த வியட்நாமுடைய வரலாற்றை படிக்கும்போது இன்னொரு முக்கியமான நபரை பற்றி நம்ம பார்க்கணும். அவர்தான் திச் நாட் ஹான். இப்போ மேற்கத்திய நாடுகளில் மைண்ட்ஃபுல்னஸ் எனப்படும் விழிப்புணர்வுடன் வாழும் கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிரபலம் அடைவதற்கு இவரே முக்கிய காரணம். அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம் நடக்கும்போது அந்த மண்ணை முத்தமிடுவது போல நடக்க வேண்டும் என்பது இவருடைய எளிமையான மற்றும் ஆழமான போதனைகளில் ஒன்று. இவர் ஒரு அமைதி போராளி, பீஸ் ஆக்டிவிஸ்ட்னு சொல்கிறாங்க. வியட்நாம் போரின் போது இவர் மௌனமாக இருக்கல, வன்முறைக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு. பல நிவாரண பணிகளை தன்னுடைய சீடர்கள் வழியாக செஞ்சிருக்காரு. இவர் மார்ட்டின் லூதர் கிங்குடன ஒரு நட்பை ஏற்படுத்தி இந்த போரை எதிர்க்கிறதுக்கு முயற்சி செஞ்சார். இதனால் ஈர்க்கப்பட்ட மார்ட்டின் லூதர் கிங் இவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு பரிந்துரைச்சார். இவர் போரை நிறுத்தறதுக்கு முயற்சி செஞ்சாலும் வியட்நாம் சைடிலிருந்து மேற்குலக நாடுகளுடன் இணைந்து இயங்குவதனால இவரை எதிரியாக பார்த்தாங்க. அதனால் இவரை நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு தடை விதித்தாங்க. 39 ஆண்டுகள் இவர் ஃப்ரான்ஸில் தான் வாழ்ந்தார். அங்கே அவர் ப்ளம் வில்லேஜ் என்ற ஒரு ஆசிரமத்தை கட்டி அங்கே தன்னுடைய போதனைகளை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுத்தார். இடைத்தொடர்பு தத்துவம், அதாவது இன்டர்பீயிங் என்பது இவருடைய முக்கியமான ஒரு டீச்சிங். உலகில் எதுவுமே தனித்து இயங்குவதில்லை, அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்ற கருத்தை வலியுறுத்தினார். ஒரு காகிதத்தை பார்த்தால் அதில் மேகம், மழை மற்றும் மரம்
அனைத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த காகிதம் உருவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்கிறாரு. இவர் வியட்நாமுக்கு கடைசி காலத்தில் வியட்நாம் திரும்ப இவருடைய கடைசி காலத்தில் அனுமதிக்கப்பட்டார். 2022ஆம் ஆண்டு அவருடைய 95வது வயசில் ஹியூ நகரில் உள்ள தனது மடாலயத்தில் இவர் காலமானார். அவர் எழுதிய த மிராக்கிள் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் மற்றும் பீஸ் இன் எவ்ரி ஸ்டெப் போன்ற புத்தகங்கள் உலக புகழ் பெற்றவை. இதற்கு அடுத்தது நம்ம ஷார்லட்டில் நடந்த இந்த டெட் ஃபெஸ்டிவலை பற்றி ஒரு வீடியோவை பார்ப்போம். தேங்க்யூ ஆல். இணைந்திருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். காம் ஆன் வா ஹன் காப் லாய்.